இத அம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சிவகாமியா? ஆமாங்க, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களா? நீங்க சரி, நீ போ. கடதாசியா? சார்தான். அண்ணா கடதாசி நான் பாக்கலாமா? என்ன மிரட்டுற? அதட்டுனாப்பல வந்த கடதாசி இல்ல ஆயிடுவேன். சும்மா போக மாட்டான். அண்ணே முதல்ல நீ படி, அப்புறமா எனக்கு படிச்சு காமி. முதல்ல என்ன கையில இருக்கிற கடதாசி வாங்க கழுத்துல கை வைக்கிறேன். நீ உண்மையா தான் கடதாசி வந்திருக்கா? என்ன பண்ண நான் உங்ககிட்ட விளையாடுவானா? நான் அப்புறம் படிக்கிறேன். என்ன வேற ஏதாவது கடதாசி வந்திருக்கா? படிக்க போறியா? என்ன உளற நீ? ஏன் இப்ப உளற? என்ன என்னமோ சமாளிக்கிறேன். நமக்குள்ள போராட்டம் வேணா, ஒத்துக்கிறேன். நீ படி, நான் அப்புறமா வர்றேன். அத்தான், உங்கள் சிவகாமி எழுதுகிறேன். நம் உறவு தந்தைக்கு தெரிந்துவிட்டது. என்னை வேறொருவருக்கு மனம் முடிக்க ஏற்பாடுகள் நடக்கின்றன. உங்களுக்காக தோட்டத்தில் காத்திருப்பேன். சந்திக்க தவறினால் என் செவத்தை தான் காண்பீர்கள். உங்கள் சிவகாமி. எங்கே வரமாட்டீர்கள் என்று பயந்தே போய்விட்டேன். தூக்கமில்லை என்று சொன்னாலே துடிதுடித்து போவேனே. உயிருக்கு ஆபத்து என்று எழுதி பிறகு நான் வராமல் இருப்பேனா? சிவகாமி, வீண் காலதாமதம் கூடாது. இனி என்றும் நாம் பிரியாமல் இருக்க வேண்டும். அதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள். வானத்துக்குத்தான் நிலவு சொந்தம் என்று பட்டயமாய் எழுதி கட்ட வேண்டும். ஒளி நிறைந்த உலகத்துக்கு உரிமை சீட்டு தேவையில்லை. ஆனால் நாம் இருக்கும் உலகம் நன்றி கட்ட உலகம். அத்தான், உடனே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவசரப்படாது சிவகாமி. இல்லையானால் என் பிணத்தை தான் நீங்கள் காண வேண்டியிருக்கும். சிவகாமி, உன் ஆசை நினைவுகளை நான் நிச்சயமாக அலட்சியப்படுத்த மாட்டேன். ஆனால் நான் எனது அன்னைக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியை நினைத்தால் அது எனக்கும் தெரியும் அத்தா. ஆனால் நீங்கள் இந்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும். சிவகாமி, எனக்கு மட்டும் நம் காதலில் அக்கறை இல்லை என்றா கருதுகிறாய்? அத்தா, பெண் தன் இதயத்தை ஒரு ஆணிடம் ஒப்படைத்து விட்டாள். அவளுக்கு இருக்கும் அக்கறை வேறு யாருக்கும் இருக்காது. துடிக்கும் என் உள்ளத்திற்கு ஒரு சொல் சரி என்று சொல்லுங்கள் அத்தான். கலங்காதே சிவகாமி. என் நல்வாழ்வில் அக்கறை செலுத்தும் என் தாயார் கட்டாயம் இதற்கு இணங்குவார். அவர்கள் அனுமதி பெற்று விரைவில் நம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். சரி, நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்க. அப்பா பார்த்து விட்டால். அப்பா எங்க இருக்கிறார்? தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பாரா? வாயோக்கிய புயலை. அப்பா அப்பா கூப்பிடாதபடி. டேய், நீங்க எங்கடா வந்த? ஏண்டா பேசாம இருக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒட்ட கூத்தம் பேர மாதிரி கவிகளா கொட்டினியடா. இப்ப அந்த வாய் எங்க? வாய் மட்டும் இல்ல, கையும் இருக்கு. டேய், இப்ப நீ எங்க இருந்து பேசுறங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இனிமே நீ தப்பவே முடியாது. யாராவது நெருங்கினீங்கன்னா பிளவாக வேண்டியதுதான். என்ன கொல்ல வந்தா? நல்ல வேலையை நாய் குறைச்சது, தப்பிச்சுக்கிட்டேன். முத்தையனா ரத்தனம் பிள்ளை மாவனா? ஏன் தம்பி, தங்கமான மனுஷனாச்ச ரத்தனம் பிள்ளை, அவர் மகன் நீ இப்படி அநியாயமான காரியத்துக்கு துணிலாமா? ஐயா,
நடந்தது நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? அப்படியா நான் சொல்றேன். வாய முடுறா. அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன் விளக்கம் இருக்கு. யாருக்கு கட்டிக்கிறா சொல்லு. கட்டிக்கிறா. பேசாத. நம்ம தம்பியா? ஆமாம்மா, எங்க முத்தையானுயா? வாங்கம்மா போலாம். நானும் எத்தனையோ கொலகார பசங்களை பார்த்திருக்கிறேன். இவனை போல கொலகாரன் இந்த உலகத்திலே கிடையாது. ஏண்டா கிடையாது? ஏன் கிடையாது? பஞ்சமா பாதகங்களுக்கெல்லாம் படைத்தலைவன் நீ இருக்கிறாயே, இன்னும் உன்னை விடவா ஒரு கொலைகாரன் இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும்? மீனாட்சி, அடைக்காத வீட்டுக்கு வந்ததும் இல்லாம அனாவசியமா கூச்சல போடுற நீ. ஏன் முத்தையனை கட்டி வைத்திருக்கிறாய்? அவன் என்ன தீங்கு செய்தான் உனக்கு? என்ன செய்தானா? என்ன கொல்ல வந்தா பிடிச்சு கட்டு போட்டேன். முத்தையா, போகாதே. உண்மைதானா இது? இல்லையம்மா. ஏண்டா போய் சொல்ற? நான் கலைக்கு போயிடும். பொய் சொல்வதற்கே நாக்கு அழுகிவிடும் என்றிருந்தால் நீ இதுவரை செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு உன் உடம்பெல்லாம் கூனி குறுகி குஷ்டம் பிடித்து நாற்றம் எடுக்கும் நடைப்பிடமாக அல்லவா நீ ஆகி இருக்க வேண்டும். சதிவரி படைத்தவனே, ஏன் உனக்கு இன்னும் இந்த சண்டாள புத்தி? என் குடும்பத்தின் கோபுரமாக இருந்த என் கணவரை கொன்று விட்டாய். இனி மீதம் இருக்கும் ஒரே மகனையும் ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? பேராசை பிடித்தவனே, கொலைகாரன் என்ற பட்டம் போதாதென்று கொடிகட்டி ஆளவா இத்தனையும் செய்கிறாய்? நீ 1000 அபாண்டங்களை சொல்லு, யாரும் நம்ப மாட்டாங்க. இவன் கொலையாளிதான். அவன் கொலைகாரன், நீ யோக்கியன். எல்லோரும் கேளுங்கள். வினாடிக்கு வினாடி வேதனையை விரட்டி எங்கள் குடும்ப அமைதியையே குலைத்துக் கொண்டிருக்கும் இவன் யோக்கியன். அத்தனை கொடுமைகளையும் பொறுத்துக் கொண்டு ஆமை போல் அடங்கி இருந்து வந்த என் மகன் கொலைகாரன். பச்சை குழந்தையின் கழுத்தை நெரிப்பது போல் பச்சை பயிர்களை நாசமாக்கி இன்னும் சோற்றிலே மண்ணை வாரி போட்ட இவன் யோக்கியன். தம்பினை தன்னை சுடும் என்று கண்ணியம் தவறாமல் தன்மௌனமாக வாழ்ந்து வரும் என் மகன் கொலைகாரன். கூட பிறந்தவள் கொண்ட மணவாளனை நாடறிய மாட்டை விட்டு கொன்றழித்த இவன் யோக்கியன். பெற்ற தகப்பன் பிணத்தை பார்த்த பின்னும் பற்றிக் கொண்டிருக்கும் பகைவ நெருப்பை கண்ணீர் விட்டு அணைத்துக் கொண்டிருக்கும் என் மகன் கொலைகாரன். வாயை பிளந்து கொண்டு வட்டமிடும் வல்லூர் யோக்கியமானது. ஆனால் அதன் கோர பசிக்கு இரையாகி தவிக்கும் வாரம்பாடி கொலைபாதகமானது. ஏன் அப்படித்தானே? பொறி பறக்க பேசனா செய்த குற்றம் இல்லைன்னு போகாது. கேள், உன் மகன்கிட்ட கேளு, ஏன் இங்க வந்தான்? என் சொல்லை மீறி இவன் எல்லைக்குள் ஏன் வந்தாய் முத்தையா? நீ ஏன் வந்தாய்? நான் வந்து ஏன்டா உளற? உண்மையை சொல்லடா. நான் சொல்றேன் அத்தை. இதுதான் நீ உன் தாய்க்கு செய்யும் கடமையா? அம்மா, என்னை பத்தி தவறா நினைக்காதீங்க. போதும் உன் சமாதானம். காதலிலே கட்டுண்டு கடமையை மறந்தால் உன் அன்னையின் கண்ணீர் வற்றாது என்று படித்து படித்து சொன்னேனே, அதன் பலனாயுது. இதற்குத்தானா ஒரு வீரமைந்தன் இருக்கிறான் என்று இருமாந்திருந்தேன். சிவகாமி, உனக்காவது புத்தி வேண்டாமா? உனக்கு அவன் மீது அன்பிருந்தா அதற்காக அவனை இந்த முறையிலாம் சந்திக்க வேண்டும். இப்போது பார், யார் குற்றவாளியாக நிற்கிறது என்று. இப்போது சொல், யாரை கொலைகாரன் என்று உலகம் தோற்றம் போகிறது என்று. முத்தையன் மீது நீ கொண்டுள்ள காதல் அவனை எந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்பதை இப்பொழுதாவது உணர்கிறாயா சிவகாமி? இப்பொழுதாவது உணர்கிறாயா? மீனாட்சி, அநியாயமான பழிய சுமத்தி என் குடும்பத்தினுடைய கௌரவத்தை கெடுக்காதே. குடும்ப கௌரவம், அப்படியும் ஒரு கௌரவம் உனக்கு இருக்கிறதா? மீனாட்சி, பாதகா, வீணா என் கோபத்தை கிளப்பாதே. துரோகி, உகழ்ந்து கொண்டிருக்கும் மனவேதனையை பொங்கி எழச் செய்யாதே. அத்தை, நான் செய்த தவறுக்கு நீங்களே சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும். நான் தான் அவரை இங்கு வர சொன்னேன். சிவகாமி, பேசுவது யோசித்து பேசு. சும்மா இருங்களத்தான். இன்றில்லாவிட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளியாகத்தானே வேண்டும். அது இந்த ஆபத்து வேலைக்கு உதவியாக இருக்கட்டுமே. அப்பா, இதோ அவருக்கு நான் எழுதிய கடிதம். சிவகாமி, அப்பா, என்னை கொல்லுங்கள், ஆனால் அவரை மட்டும் ஒன்று செய்யாதீர்கள். என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த ஊருக்குள்ள நான் தலை காட்டவே முடியாது. பெற்ற தகப்பனுக்கு கேவலத்தை உண்டு செய்த மோசக்காரி. உன்னை என்ன செய்யறேன்னு பார்ப்பாங்க. அம்மா, என்னை அம்மாவென்று அழைக்காதே. தாயின் சபதத்தை நிறைவேற்ற விரும்பாத உன் இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டாம். அம்மா.